இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 133 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த சிவில் வழக்குகளில் சில நிபந்தனைகள் பூர்த்தியானால் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம், ஆனால் பின்வரும் நிபந்தனைகள் இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த வழக்கில் பொருளாதார மதிப்பு மோனட்டரி வேல்யூ முக்கியமானதாக இருக்க வேண்டும். அதாவது வழக்கின் மதிப்பு மிகவும் பெரிதாக சப்ஸ்டன்ஷியல் வேல்யூ இருக்க வேண்டும். அல்லது உயர்நீதிமன்றம் தீர்மானித்த கேள்வி பொது முக்கியத்துவம் வாய்ந்தது சப்ஸ்டன்ஷியல் குவெஷன் ஆஃப் லா ஆஃப் ஜெனரல் இம்பார்ட்டன்ஸ் என இருக்க வேண்டும். அந்த முக்கியமான சட்ட கேள்வி குறித்து உச்சநீதிமன்றம் தீர்மானிக்க தேவையானதாக உயர்நீதிமன்றம் சான்றிதழ் வழங்கி இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் வழங்கும் சான்றிதழ் சட்டப்படிவம் ஆர்டிகிள் 134A அடிப்படையில் வழங்கப்படும். அதாவது இது முக்கியமான சட்ட கேள்வி, அதனால் உச்சநீதிமன்றம் இதை பார்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறும். உதாரணம், ஒரு பெரிய நிலம் அல்லது சொத்து தொடர்பான வழக்கில் தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. வழக்கின் மதிப்பு அதிகம், மேலும் சட்டத்தில் பெரிய கேள்வி உள்ளது. அப்போது உயர்நீதிமன்றம் சான்றிதழ் கொடுத்தால் அந்த நபர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.